போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப பிரமாதம். எது பிரமாதம்? அக்கா தங்கச்சி ஆட்டம் அநியாய பிரமாதம். சரி, எங்க 2 பேர் ஆட்டத்துல யார் ஆட்டம் நல்லா இருக்கு? ஏன் 2 பேர் ஆட்டமும் நல்லா தான் இருக்கு. என்னங்க பாஜாரியா, இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. நல்லா எனக்கு நான் தான் வெல்தாவா? ஏன் என் பேரை நீயே எடுக்கல, நான் ஒன்னும் உன் பேர் எடுக்கல. பாஜாரி கேட்டேன், இதை யாரு எடுக்கணும்? நான் எடுக்கல. இது என்னடா அது உலக மகாயுத்தமே ஆரம்பம் ஆயிடுச்சு. 1000 ஒத்துமையா இருக்கு, 2 புடவைகள் ஒத்துமையா இருக்க மாட்டேங்குது. ஆண்டவனே, அவர் எடுக்கட்டும். முதல்ல அபிப்பிராயத்தை சொல்லுங்க, யார் நல்லா ஆடி இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் மூச்சு விடுறது கொஞ்சம் நேரம் கொடுங்கம்மா. நான் என்ன யோசனை பண்ணி சொல்ல வேணாம். சரி. சட்டப்படி ஓ ஆட்டம் தான் நல்ல ஆட்டம். அப்ப என் ஆட்டம்? இல்ல இல்ல, சம்பிரதாயப்படி ஓ ஆட்டம் தான் நல்ல ஆட்டம். என் ஆட்டம்? ஓ ஆட்டம் தான் நல்ல ஆட்டம். ஓ ஆட்டம். அப்ப என் ஆட்டம்? ஓட்டம் 2 பேர் ஆட்டமும் நல்ல ஆட்டம். பாத்தியாரியா, இந்த பாருங்க, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுற வேலையை விட்டுட்டு ஒழுங்கான அபிப்பிராயத்தை சொல்லுங்க. யார் நல்லா ஆடி இருக்காங்க? ஏமா, நான் உங்க போட்டியை பத்தி யோசனை பண்ணுவேனா இல்ல என் கூப்பன் போட்டியை பத்தி யோசனை பண்ணுவேனா? அது கரெக்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க, யார் நல்லா ஆடி இருக்காங்க சொல்லுங்க. அம்மா, ஞான பிராப்தி கூட இல்லாத இந்த நாட்டியத்தை பத்தி என்னகிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? சங்கீதத்தை பத்தி கேளுங்க, கனகச்சிரமா சொல்றேன். அப்ப சரி, சங்கீதத்திலேயே பாப்போம். பாடி போடி பாடினா இல்லையா என்ன கூப்பிடுறதுக்கு? ஏமா, இது என்ன சங்கீதமா? பாருங்க, பின்ன அவளை பாருங்க. ஒரு தாய் வகுத்துல பிறந்த பிள்ளைகளா இவ்வளவு சிநேகமா இருக்கீங்க. ஒண்ணு என்னடானா உருமுது, ஒண்ணு என்னடானா செருமுது. ஆமா. அம்மா, இன்னும் கொஞ்சம் புதையில்லாத பாட்டு கருத்து நாடு பேச்சு. யாருக்கிட்ட புதையில உனக்குதாண்டி கருத்தை சுத்தி பாரு. அது எழுத்தம் பாஜார் இருக்கும்போது நீ யாரு சொல்றதுக்கும் வாய் மூடு. நீ வாய் மூடு. ஏய், யாருக்கவே பேசு. இந்த வீணையும் மண்ட உடுத்துருவேன். ஆமா, உடுத்துருவேன். சூட புலி வாடி பாட்டு வாடி. உடம்பு வச்சாலும் மருந்து போட்டு ஆரம்பிக்கலாம். வீணை உடைச்சிட்டீங்கன்னா பணம் போயிடுவேன். நீங்க இருங்கப்பா. இன்னைக்கு முடிக்க நம்ம முடிச்சு போட்டுருவாங்க. இன்னைக்கு போன புரிஞ்சு போட்டுருவாங்க. என்னது இதெல்லாம்? நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வர்றீங்க, அவங்க தின்னுட்டு சும்மா இருக்க முடியல. நான் என்னங்க செய்யறது? சின்ன பிள்ளைகளை பத்தி சொல்றதுக்கு இதெல்லாம் என் தலைவிதிங்க. கவலைப்படாதீங்க, போட்டி போட்டாதான் ரொம்ப நல்லது. சங்கீதத்துல, நாட்டியத்துல, கல்வியில முன்னேற முடியும். வாய் முடுங்க, போய் படிங்க. இந்தாங்க சம்பளம். இந்த தடவை கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு. பகவே இல்லை, நீங்க கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் இப்போ போட்டாச்சுக்கு போறேன். இன்னுமா உங்களுக்கு இந்த கூப்பன் ஆசை? என்ன செய்யறது, என் மொஞ்சாதிக்கு நகை மேல ஆசை, அதனால எனக்கு கூப்பன் மேல ஆசை. வரட்டுங்களா? உனக்கு என்னம்மா, நீ கொடுத்து வச்சோம் நகை நகையா செய்து போட்டு பாக்குற. என்ன சொல்லு, நான் ஒரு அன்னக்காவல். உனக்கு என்னம்மா, அவன் நேரத்துல புருஷனை வச்சுக்கிட்டு சதா சங்கீதத்திலேயே முழுகி சந்தோஷமா இருக்க. ஆமா, சங்கீதம் தான் சோறு போடும். போவியா? தங்கமும் வைரமும் ஆசையை தணிச்சிடுமா? என் புருஷனை பார், பொதிகால கணக்கா உட்காந்துக்கிட்டு வியாபாரம் தான் செய்ய தெரியுதே தவிர ஒரு பாட்டோ கதையோ சமயத்துல ஆசையாவோ அன்பாவோ பேசத்தான் தெரியுதா? என் புருஷனை உன் புருஷனுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க சொல்றேன். என் புருஷனை உன் புருஷனுக்கு வியாபாரம் சொல்லி தர சொல்றேன். அவ்வளவுதான். பொன்னம்மா, இத வந்துட்டேன். ரத்னா, சொன்னதை மறந்துடாத. இல்ல வர்றேன். தாயே உன் செயல் அல்லவோ. ஏன் இப்படி அற்பமான ஆடு மாதிரி கத்துறீங்க? உங்க சங்கீதத்தை கேட்டு கேட்டு எனக்கு ஒரே தலைவதையா போச்சு. என்னடி சங்கீதத்தை பத்தி குறை சொல்றியே? சங்கீதத்தினால இரும்பு இழகும், கல்லு கரையும், பட்ட மரம் தரைக்கும். என்னடா சிஷ்யா? ஆமாங்க, ஆடு மாடு கூட அசந்து நிற்கும். ஆமாங்க, ஆடு மாடு கூட அசந்து நிக்க. நீ அசையா ஒரு வருஷம் அங்கேயே உட்காந்துட்டு பாரு. எங்க அப்பா போயா எந்திரிச்சு முதல்ல சமையல கவனி. புதுப்பாடம் புதுப்பாடம் பார்த்து கெடுப்பாடம் பத்தி போய் எந்திரிச்சு போய் உங்க மாவுக்கு ஆடு. புதுப்பாடம் பார்த்துக்கிறாங்க. புதுப்பாடம் மாவா தோசை போடுறியா? காசு பாடுறேன், நீங்க தின்னுவாங்க. குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர். ஏன்டி இப்படி அல்சசம் மாதிரி ஒழுகுற? அல்சேஷனுக்கு வாக்கப்பட்டா அது மாதிரி தானே பழகணும். பொறுமை கடலிலும் பெறுதுன்னு சொன்னா பொய்யா மலைச்சிட்டேன். ஆமா, அந்த சித்தம் சொன்னாரு, இந்த பட்டம் கேட்டார். சத்தாகி, நீ காலையில ரொம்ப உஷ்ணமா இருக்கிற.
கொஞ்சம் காசு அதுல ஒண்ணும் குறைச்சல. வாயாடி பெண்களுடன் வாழ்க்கை நடத்தாமல் கடலூரா என்னை நீ வரவழைப்பதே காலம். ஆமா வரவாச்சார், இந்தாங்க காப்பி. ஏண்டி, எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோவமா பேசுற? கோவமா பேசாம பின்ன கொஞ்சம் பேசுவாங்களோ. பக்கத்து விட்டு ரத்தனம் புடிச்சன பாருங்க, 2 கையாலையும் சம்பாத்தியம் பண்றாரு. அவ தினம் பட்டுல மிதக்குறா, பவன்ல விளையாடுறான். என்ன பாருங்க, ஒத்த மூக்குக்கு மேல மத்த மூக்கு கிடையாது. அடியே, நீ கவலைப்படாத. அவனுக்கு அப்பன் அவனுக்கு தங்கத்தினாலே கவச்சம் பண்ணி போடுறேன். என்னைக்கு என்னைக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாளையில நீ வைரத்துல அப்படியே கொஞ்சம் போற. ஏன்னா எனக்கு கண்டிப்பா லாட்டரி அடிக்க போகுது. ஆமா, இப்ப அடிக்கிற லாட்டரி பத்தாது, இன்னும் வேற பெரிய லாட்டரி அடிக்கணும். லாட்டரி பாரு, எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம வீட்டு வாழை மரம் இருக்கு பாரு, அது மேற்கே குலதள்ளி இருக்கு, மண்ணா கட்டி தள்ளி இருக்கு. ஆளா பாரு ஆள். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நீங்க ஏதாவது வியாபாரம் கத்துக்க போறீங்களா, இல்ல என்ன எங்கேயாவது வந்து சாக சொல்றீங்களா? 2ல ஒண்ணு சொல்லுங்க கண்டிப்பா. அடியே, நல்ல சௌக்கியமா இருந்து சாப்பிடுற நாளையில நீ ஏண்டி சாகணும்? அதுக்கு எங்க வக்கு இருக்கு? சங்கீதத்தை திங்க வேண்டியதான். பஞ்சரத்ன பாதர்வாள் யாரால? என்னங்க செட்டியார் வந்துருக்காருங்க. செட்டியாரு செட்டியாரா? வாங்க வாங்க, செட்டியாரா நின்றுகிட்டு இருக்கிறேன். ஏன் கோமா பேசுறீங்க? உட்காருங்க. இல்ல, நின்றுகிட்டு தான் இருப்பேன். ஏன் கடையை மூடிட்டீங்களா? நான் நல்லா இருக்கணும் உனக்கு பிடிக்கல? ஏயா என்னையா அது? உன்னால பெரிய இம்சையா போச்சு. என்னாலயா? யாருக்கு? என் பொஞ்சாதிக்கியா? என்னையா நல்லா இருக்கியா? நியாயம். என்னாலே அவன் பொஞ்சாதிக்கு இம்சை. பின்ன என்னையா, நீ பாட ஆரம்பிச்சு அவ படம் எடுத்துக்கிட்டு ஆறாயா, என்ன கண்ட சீரி உலகிறையா. இங்க என்ன வாழுது? நீங்க வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறத பார்த்த உடனே என் பொஞ்சாதி என்ன கண்டுட்டு உருமுறான்னு. ஏய்யா, பஞ்சரத்னம் பாக்குற வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் ஒரு 4 பாட்டு சொல்லி கொடுத்தா என்னையா? ஏய்யா, நானும் அடுத்த வீட்டுக்காரன் தானே, எனக்கு அந்த வியாபாரத்தை சொல்லி கொடுத்தா என்னையா? சரி, அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க கூட வாங்க, நம்ம கடையில் இருங்க. நீங்க வியாபாரம் கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, நான் சங்கீதம் கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. என்ன இவ்வளவு கத்துருக்கல? ஐயோ, கொஞ்சம் நயமா சொல்லுங்க. சொல்றேன். எங்க செட்டியார, உங்க வீட்டுல எருமை இருக்கா? இருக்குதுங்க. 4-5 எருமை இருக்குது. நல்லா தெரியுது. கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க. தோட்டி, கண்டிப்பா நீ சாப்பாடு கிடைக்காதடா. ஏங்க, நம்ம கடையில உப்பு புளி அது இது அரிசி மிளகா எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வீட்லயே சாப்பிட்டு போலாங்க. ஏங்க சாவ சொல்ற மாவுதர, இந்த சாப்பாடு எல்லாம் வேண்டாங்க. நல்ல கீர்த்தனமா ஒண்ணு சொல்லி வைங்க. ஏயா, இந்த சாப்பாடாவே சுதியோட பிடிக்கலையே, கீர்த்தனைய நீ எப்படியா பிடிக்க போற? அது நல்லா பிடிப்பனுங்க, நல்லா பிடிப்பேன். ஏன்னா என் சம்சாரத்துக்கு கீர்த்தனைனா ரொம்ப பிரியம். அதனால நல்லா பிடிப்பேன். நல்ல சங்கீதமா சொல்லி வைங்க. ஆகட்டும், நீயே ஏதாவது ஒரு கீர்த்தனையை சொல்லி தொலை, சொல்லி வைக்கிறேன். சரி. வந்து நம்ம தியாகையர் வாழுது இந்த இது பிடிக்குமா? பிடிக்குங்க, அதை சொல்லி வைங்க. சொல்லி வைக்கிறேன். இந்த அவலயத்துக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது. டேய் சிஷ்யா, சொல்லி வை, நான் வியாபாரத்தை கவனிக்கிறேன். பார்த்துங்க, உப்பு கொடுங்க. உப்பா? சக்கரையா? என்னையா உப்பும் சக்கரை எல்லாம் இப்படி அள்ளி கொடுத்தா நான் கடையை மூடிட்டு கம்பி நீட்ட வேண்டியது ஐயா. ஏன் நீட்டுனா? சரி போறமையா, நீ வந்து வியாபாரம் கத்துக்கிட்டதும் போதும், நான் சங்கீதம் கத்துக்கிட்டதும் போதும், உனக்கு கோடி
நமஸ்காரம். நீங்க போயிட்டு வாங்க. நீ பொட்டிய மூடியா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை? கபடி என்ன 10 ரூபாய். ரத்னா, எனக்கு ஒரு படம் எடுத்து விட. ஆனா பணம் தார வாங்கி தரேன். இரு வரேன். இருக்கு. அட கடவுள, இதையும் எடுத்துக்கொண்டு லாட்டில் வந்து போட்டாரா? எல்லாம் என் தலை விதி. சத்தமா 5 ரூபா தான் இருக்குது. நீ 5 ரூபா கூட போட்டு எடுத்துக்கிடு. நான் அப்புறம் கொடுத்துறேன். சரி. இந்த பணத்தை கூட எடுத்துட்டு போய் இப்படி லாட்டி சீட்ல போட்டா இந்த மனுஷன் கூட நான் எப்படித்தான் குடுத்தம் பண்றது? அடிச்சுட்டேன். கண்டிப்பா இந்த தடவை போட்டியில லட்சம் ரூபாய் அடிக்க போறேன். சிக கொடிக்கல கொஞ்சம் பொண்ணு மேல கொண்டாடி சொல்றேன். சீக்கிரம் மாட்டேன். இது ரொம்ப லட்சிய பேனா. இது ரொம்ப லட்சியஸ்ட் பேனா. இதுல எழுதினா ஃபர்ஸ்ட் லாட்டி உங்களுக்கு தான். லட்சம் ரூபாய் வேணும்னா இந்த பேனா எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கங்க. இது ரொம்ப பேனாவில கூட போட்டியா? உங்க பேனாவே வேணாம். நான் வீட்டுல போய் எழுதிக்கிறேம்மா. வீட்டுக்கு போன மாமி சும்மா இருப்பாங்களா? இப்படி கொடுங்க, நான் சால்வ் பண்ணேன். நீங்க சண்டை போட்டுட்டு கூப்பனை கிழிச்சிடாதீங்க. இருக்கிறது ஒரே கூப்பன். அதுலயும் இன்னைக்கு கடைசி நாள். தயவு செய்து விட்டுடுங்க சொல்றேன். முதல்ல அவளை விட்டு சொல்லுங்க. நான் சொல்றபடி கேளுங்க. 2 பேரும் சொல்றேன். 1 2 3 சொல்லுவேன். விட்டுடணும். 1 2 3. அப்பா தப்பிச்சேன். இப்பவே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் எழுதி போட்டுறேன். சண்டை போட்டுங்க. ஆமா வாங்க. அவர் திருட்டு புத்திக்கு நல்ல மருந்து. ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல நீங்க புது பாடம், அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, குளிச்சுட்டு சாப்பிடலாம். எங்கப்பா மோரு இல்லன்றாங்க. உன் முகத்தை பார்த்தாலும் இன்னும் மங்கள வந்து சேர்ந்து ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லை. என்னங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ குளிச்சுட்டு மண்டு அந்த புது பாடத்தை மாற்றி சக்தி தாக்கிடத்தகச்சம் தகதி தாக்கிடத்தகச்சம். ஏடா கையில மூளை இருக்கா? கொஞ்சம் பலமா அறியண்டா. திக்கி தக திக்கி தக 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 திக்கி தக திக்கி தக திக்கி தக திக்கி தக திக்கி தக திக்கி தக மூலே ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, அம்மா என்னாச்சு? உன் வேலை கஞ்சி சாரம் பண்ண. ஐயோ அம்மா, ஐயோ ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 சீதா ராம. என்ன இது? ராமஜெயம் கீர்த்தனடி. ஐயோ ஆமா, கையா தொடறீங்க. இது புது புது தாள வந்தது. ராம 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 பரதநாட்டியம் சேர்ந்து ஆடுறீங்க. உனக்கு என்னடி தெரியும்? விரல்ல இருந்து தோள்பட்ட வரைக்கும் ஒரே எரிச்சலா இருக்கு. சரியானதுல என்ன செய்யும்? பாருங்க, நான் ரொம்ப நாளா ஒரு படம் எடுத்துக்கலாம்னு கால அரையமா 10 ரூபா சேர்த்து வச்சா அதுல பாதியை தூட்டு போய் லாட்டரியில போட்டீங்களே, நல்லா எரியும். பரவாயில்ல பரவாயில்ல, அங்க பாருங்க, எப்பவும் அந்த சட்டியில பணம் இருக்காது, பூரா இருக்கும். தண்ணி போட்டுருக்கு. ஐயோ ஏறுது கடுக்குது. போய் ராமஜெயம் பாடிட்டு போய் கணக்கடையில போய் தண்ணி
ஆமா சரோஜா, என்ன சமாச்சாரம்? இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? எங்க எனக்கு ஏதாவது ராத்திரி விழுந்திருக்கா? லாட்டரி விழுந்துருக்கா? எவ்வளவு பணம் சரோஜா? எவ்வளவு பணம் வந்துருக்கு? மாமி, இதுல லாட்டரி பத்தி ஒண்ணும் இல்ல. அதான கேட்டேன். இவரு மூஞ்சுக்கும் மாறப்பட்டையும் லாட்டரி தான். லாட்டரியும் மண்ணா பத்தி மூஞ்ச பாரு, மூஞ்ச. அதுக்கிட்ட பேப்பர்ல என்ன மாதிரி இருக்கு? மாயவரத்துல பூபதையா பிள்ளையா அவருடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க படிச்ச பொண்ணு தேவைன்னு விளம்பரம் போட்டிருக்காங்க. மாயவரத்துலயா? மாயவரத்துல என் சிலையதை சுப்பியா பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கான், பெரிய லட்சாதி பிரபு. நான் உனக்கு ஒரு லெட்டர் தர்றேன், இதை கொண்டு கொடு, உனக்கு வேண்டிய உதவி செய்வேன். அம்மா ஐயா காப்பி பண்ணடா. காப்பி அடுப்பு இல்லைங்க. ஆமா அப்படி இல்லைங்க. அடுப்பு இல்லைங்க. கைய ஊட்டியா? வேலைக்கால் கொட்டிட்டாரா? இல்லைங்க. என்ன கருத மாதிரி கத்துற? என்ன விஷயம்? இல்ல மூதேவி ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் அழு, இல்லைன்னா அழுதுட்டு அப்புறம் சொல்லு. ஒரே வழியா பூரா அழுது தொலைச்சிட்டு அப்புறம் சொல்லு. என்னது என்னடா போச்சியா? என்ன போச்சு? அழுக போயிடுச்சு. போயிடுச்சா? சரி சொல்லு. வந்தீங்க யாரு? நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரமாதமா காபி போட்டு கொடுக்கணும்னு அந்த டிக்காஷன் அப்படியே காப்பியில கலந்துட்டேங்க. டிக்காஷனை காப்பியில இல்லைங்க, டிக்காஷனை பிரமாதமா குடிச்சு உங்களுக்கு தான் சர்க்கரை அதிகமா போடப்படாதுங்களே, ஒரு ஸ்பூன் அதுல சர்க்கரையை போட்டு பால் பால் என்ன நீ குடிச்சியா? இல்லைங்க, பாலா போற பூனை குடிச்சிருச்சுங்க. அயோச்சம் அயோச்சம் ஐயா, ஏன்னா இப்ப வந்து ஆனை குடிச்சது பூனை குடிச்சுன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? நான் இப்ப எங்கடா போறது காப்பிக்கு? தத்தின் தத்தின் தலாங்கு தலாங்கு தகததி இணக்கம் தாக்கு ஜனம் தரித்தா தஜம் தரித்தா தலம் தரித்தா தஜம் தரித்தா ஏயா கல்லு மாதிரி இங்க உட்கார்ந்துருக்க அம்மாவை ஏயா கூப்பிடுற? அப்ப கொஞ்சம் எந்திரிங்க. ஏயா எந்திரியா? என்னையா அது? என்ன சமாச்சாரம்? என்ன விஷயம்? சொல்லி விஷயம் வேண்டாங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன துணி எல்லாம் அதுல இருக்குது, விலைப்பட்டியலையும் அதுலயே வச்சிருக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வர்றேங்க. இந்தாங்க. இதெல்லாம் என்ன இது? இதெல்லாமா பாவாடை துணி, ஜாக்கெட் துணி, தாவாணி, ரங்க, பட்டு புடவைகள். ஏண்டி கையில காரணா கிடையாது? ஆமா, இதெல்லாம் உன்னை யாரு வாங்க சொன்னா? நான் தான் வாங்கினேன். இதை நீங்க எடுத்துட்டு போய் தெரு தெருவா எல்லாம் விட்டு என் கையில பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும். பணத்தை ஏண்டி என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் புருஷானே நினைச்சிட்டு இருக்கேன். அது இல்லடி, என்ன தங்கத்துவான்னு நினைச்சியா இல்ல மூட்டை தூக்குறவன்னு நினைச்சியா? நான் பாகவதரடி, பாகவதர். செத்தாலும் ஜாவனை தவிர்த்து இந்த மூட்டை தூக்க மாட்டேன். உங்க பாவாடர் தனத்திலயும் சங்கிய தனத்திலயும் எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ணீங்க? எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ணீங்கன்னு கேக்குறேன். நான் நம்ம கழுத்துல மூட்டுல காந்த இடத்துல விட்டு அந்த ரத்தன காந்த வந்து ஏற்பாடு பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? இந்த பாருங்க, மரியாதையா அதை எடுத்துட்டு போய் விட்டு பணம் கொண்டு வரீங்களா, இல்ல நான் எங்கேயாவது குளம் முட்டையில விழுந்து சாகட்டும்? நீ செத்தாலும் நான் மூட்டை தூக்க மாட்டேன். செத்தாலும் தூக்க மாட்டீங்களா? இந்த பாருங்க, நான் நிஜமா செத்து போயிடுவேன். என் பேச்ச கேள்வி வேணாண்டி. ஆமா, நான் சொல்றத மாத்திரம் நீங்க கேக்குறீங்களா? இந்த பாருங்க, கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன். நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கிறேன். நான் சொல்றபடி நடக்கிறீங்களா? நடக்கிறீங்களா? நடக்கிறேன். அப்படின்னா இப்பவே மூட்டை தூக்கிட்டு போய் வித்துட்டு வாங்க. போங்க இப்பவே வா. ஆமா, போறீங்களா இல்ல சாகட்டுமா? நான் போறேன். எத்தனை பேருக்கு கூலி கொடுக்காம இருந்தோமோ அந்த பாவம் தூக்கு. உங்களுக்கு எதுக்கு கேட்டா அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. இல்ல, இத்தனை நாள் உனக்கு எதுக்கு தேவைப்பட்டது? தூக்கு. வரட்டுமா? ஆறு பார்த்துப்பாங்க இதுல. தலபாரம் குறைஞ்சு போச்சு, இன்னும் வாழ்வாழ்னு கத்துற. என் தலபாரம் குறைஞ்சு போச்சு, உங்க பணபாரம் குறைஞ்சு போச்சு. ஆமா, வந்த பணத்துல ஆட்சியில கட்டி தொலைச்சிட்டீங்களே. அம்மா கிட்ட பண்ணி என்ன சொல்றேன்? சொல்றது சோத்துக்கு உப்பு இல்ல. யாரா ஊருக்கு பாப்பா என்ன? ஏய், கடைசியா
லாட்டரி கட்டுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். என் கையில இருந்த கட்டிலியை வித்து 4 ரூபா வச்சு இன்னும் 1 ரூபா வேணும். எப்படி வரும்? அதுக்கெல்லாம் வச்சிருக்கேன் பாடுற. என்கிட்ட 2 மல்லு இருக்கு. உள்ள பிரிச்சா வைகுண்ட கல்லாம் நாசமா போச்சு. அதுக்காகத்தான் பந்துசா மடிச்சு வச்சிருக்கேன். இதை எவன் தலையிலையாவது கட்டி 1 ரூபா வாங்கி கடைசியா லாட்டரி கட்டிட வேண்டியது. கட்டுங்க ஒரு பாக்கெட் கோல்ட் பிளாக் சிகரெட், ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடு. என்ன செல்லாத பணமா இருக்கு? என்னது செல்லாத பணமா? நல்லா பாருங்க, கண்ணுன்னு உனக்கு என்ன வெள்ளை இருக்கா? இது மாயவரம் தெரியுமா? இது மாயவரம். ஓ, மாயவரமா இருந்தா எனக்கு என்ன ஐயா, எல்லாம் தெரியும். மாயவரம் செல்லாத காசு கொடுத்துட்டு புல்லா போடுறாங்க. போய ஓ இரியா, அந்த அயோக்கிய பையனை ஏமாத்திருக்கான். அவனை போய் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் இப்படி கிளம்புறீங்க? ஓ சரிதான், சுமாரியா. ஒண்ணுதான் என்னையா கூப்பிட்டீங்க? என்கிட்ட மண் இருக்கு. உன் பாடிக்கு கல்லிஜிப்பா வச்சு தச்சு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிக்கிங்க. விலையும் சகாயம் தான். 2000 என்கிட்ட இருக்கிறது 1 ரூபா தான் நான் வச்சிருக்கேன். வேற ஒண்ணு இல்ல என்கிட்ட. 1 ரூபாய்க்கு கேட்குறீங்க, போனா போது 1 ரூபா. அட நான் என்னையா பண்ணட்டா? நான் 1 ரூபா தான் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு தம்படி கூட என்கிட்ட கிடையாது. இஷ்டம் இருந்தா கூட இல்லைன்னா கொண்டு போய்யா. இரு ஏன்னா கடைசி வியாபாரம். சரி கொடு. என்ன கிழிச்ச துணியை கொடுத்துட்ட? இங்க என்ன வாழுது? தென்னாளர் ரூபாயா கொடுத்துருக்கப்பா. தென்னாளர் ரூபாயா இருந்தாலும் 4 ரூபாய்க்கு கையில வச்சுக்கலாம். கிழிஞ்ச துணியா இருந்தா நீ செத்ததுக்கு பிற்பாடு கூட போத்தலாம். யார் காணுது? மூஞ்சிய பாரு, பையா பாரு. என்ன வேணும்? எனக்கா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு தான் இந்த கெஜக்கோலை கொடுக்கலான்னு வந்தேன். கெஜக்கோலா? எனக்கு என்னத்துங்க? நான் என்ன ஜவுளி கடையா வச்சிருக்கேன்? இல்லைங்க, இது ரொம்ப அதிர்ஷ்டமான கெஜக்கோல். நீங்க வாங்கி பாருங்க. ஒரு சான்ஸ் அடிச்சாலும் அடிக்கலாம். அதிர்ஷ்டமான கெஜக்கோலா? அதையே அப்ப என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க நீங்க? எல்லாம் பரோபகாரம் இதம் சரியிடம். வாங்கி பாருங்க. அதற்குத்தான் இந்த நாஸ்தார் சுற்றியா உள்ள வீடு. வியாபாரமா? கெஜக்கோல் வியாபாரமா? இல்லப்பா, ரவுக்க துணி வியாபாரம் பண்றேன். அதை அளக்கிறதுக்கு கெஜக்கோல் வேணும்ல. அதுல அவ்வளவு பிரமாதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் வேற என்ன? ஏதோ கொஞ்சம் கிடைக்க அது நமக்கு வரும். கண்டாரா இல்ல, நீ அதை விட்ட பாடலையா? விடறாவது 1000 வரைக்கும். இதுல ஒரு முடிவு தெரியாம நான் விட போறது. முடிவுலடா அடிக்கட்டும். அதற்கிட்ட ஐயா சமாச்சாரம் என்னாச்சு? என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற? ஏப்பா அந்த வயசத்துல கேக்குற? இந்த பயமுள்ள 10 வருஷம் ஆச்சு போய் எங்க ஏது என்னங்கிற உரம் புரியாது. நானும் போடாத விளம்பரம் இல்லை, தேடாத இடம் இல்லை. ஏன் அதை ஒண்ணு கேட்காது. அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன். என்ன? இந்த பயிர்களை எடுத்து வளர்க்கறத விட தெருவில் நடக்கிற ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்த்து என் சொத்து சுகம் பூரா எழுதி வச்சிடறதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். அது சரியான தீர்மானம். என்ன சொல்ற? அப்படியே முடிவு கட்டிடு. ஏப்பா, நீ டிஃபன் சாப்பிட்டியா? அதை பத்தி நான் பாவம் இல்லை. நான் சாப்பிடல. என்ன வேணாப்பா. பைத்தியக்காரா, பசி எடுத்தா பறிச்சுன்னு சொல்ல வேணாம். சும்மா இதை பேச நீ பேச வேண்டாம். ஆமாட்டா ஐயா, இங்க பாரு, கூப்பிட்டா வரமாட்டான். பாய் மாவன் நல்ல பாரு. ஐயா முடிச்சு பாரு. ஏய் சுப்பையா, இவன் என்ன மிருகசாலையில மிருகத்தை பார்த்த மாதிரி பாக்குறான்? ஒரு குறும்புக்கார பையன். அப்படி இல்லடா, கொஞ்ச மாதிரி குடும்ப வெளியே வச்சு அவனை பார்த்து அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் முடிக்கிறான் கிடக்கு. பாட்டு அழகுவிய பெரிய பாகவதன் சுப்பையா, அவனுக்கு தொண்டை கட்டும் நல்லா. அதுகிட்ட நீ போய், ஆமா போய் எங்க போயிங்க? பலாரம் கொண்டாடுற எங்க போயா? இந்த எனக்கு மாதிரி கொண்டு வந்து தொலையாத. ஆளை பாத்தில கொஞ்சம் கனமா கொண்டா. 2 பேருக்கு கொண்டாரேன். கட்டியா கொண்டாரேன். யாரு? எப்பயா வந்த? சரிப்பா, வந்தான்னு ஆரம்பிச்சுட்டு வாங்க. அட எந்திரிங்க. எப்பயா வந்த? என்ன எப்படி நிக்கிற? என்ன வாட்டியார? அவரு என்ன? அவருக்கு என்ன? ஒண்ணும் இல்லைம்மா. மாயவரத்தில் இருக்காரு. மாயவரத்தில் இருக்காரா? மாயவரத்துல
திவால் ஆயிடுதுங்க. திவால் ஆயிட்டா என்ன சொல்ற நீ? என்னப்பா வந்த பணம் ஆட்டில் கட்டிட்டாரு. பஞ்சரத்ன பாவதற்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் லாட்டரியில 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. 2 லட்சம். ஆமா 2 லட்சம். 2 லட்சம். என்னம்மா இனி உனக்கு என்னம்மா கவலை? தங்கத்துல விளையாடுவேன், வைரத்துல கொஞ்சுவேன். அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கடுதாச்சி எழுதி போடு, கட்டாயம் வந்துடுவார். பஞ்சரத்னம். ஆமா ரொம்ப நாள் அந்த லாட்டரி கூப்பன் எழுதிக்கிட்டே இருக்குல்ல? ஆமா. திடீர்னு உனக்கு அதுல ஒரு பிரைஸ் விழுந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவ? நான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு லாட்டரி அடிச்சா 10 லாட்டரி அடிக்கணும். அவ்வளோ பெரிய திட்டமா? கொஞ்சம் சொல்றா கேப்பா. சொல்லட்டுமா? என் பஞ்சாதிக்கு அட்டிய வைரம் பட்டை சிகப்பு தலகிய பதக்கம் உலக மதிப்பு கம்மல் திமிக்கி புலா கொடு நத்து கண்ட தரப்படி கண்டிய முத்து காசி மாலை கடிகார சங்கிலி கம்பிகார பொன் கண்ணை சங்கிலி பாகுவளைய முடுகாப்பு கொலுசு வளையல் கங்கண வகை பல பல தினிசு. ஏன்டா எழுக்கிறேன்? பெருகுத்துல பிறந்தது இப்படி வேலை பண்ணி வச்சிருக்கேன். சம்சார விஷயம் அப்படி. இப்ப நீ என்ன செய்துக்க போற? எனக்கு என்ன செய்துகிறதுங்கிறது ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியும். சொல்ல லாட்டரி பிரைஸ் விழுந்துருச்சுன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே உன் இருதயம் வெடிச்சு சாக போற. நீ ஒருத்தன் இருதயம்னு ஒண்ணு இருந்தாலும் வெடிக்கிறதுக்கு. அப்ப இருதயம் இல்லாத பயலா நீ? உனக்கு லாட்டரி பிரைஸ் விழுந்தாச்சு. எனக்கா? பார் உன் சம்சாரம் 2 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க. அவ ஒரு முட்டாச்சேரி. நான் வெளியூர் போனா என்ன 4 நாள் தங்க வைக்கிறது. ஐயோ அதெல்லாம் இல்லடா. அதே கண்ணு எழுதி என்ன ஊருக்கு வான்னு சொல்லு. அது இல்லடா. இப்போ சம்சாரம் மாத்திரம் எழுதலையே. பார் இந்த வர்ற 2 லட்சம் உனக்கு விழுந்தாச்சுடா. அந்த கம்பெனில இருந்தே வண்டி வந்திருக்கடா 2 லட்சம். அம்மா உனக்கு தெரியலையா? எங்க ஆகாசவாணியா இருக்கும், பூமாதேவியா இருக்கும், மூதேவி தேடி பாருடா. நல்லா போய் தேடி பாருடா. எங்க தேடி பாக்குறது? கத்தி 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 என் தோட்ட தண்ணி எல்லாம் வச்சு போச்சுங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? பாரு வளர்க்க வேண்டியது. அழகான பிள்ளைங்க. சரி மூக்கு மொழி நல்லா தான் இருக்குது. யார் பெற்று செப்போமோ யார் நீ சௌக்கியமா இருக்கிறியா? இந்த குழந்தையோட கொடுக்குற பார்க்கில் இருக்கவன்ட்ட பார்க்கின்னா இருக்கு.
ஆமா, பால் உங்களுக்கு என்னத்துக்கு? எனக்கு பால் சாப்பிடணும்னு ஆசை வந்து. அப்படியா? வேற பைத்தியாரா, எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது, அதை இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கா? எனக்கு ஒரு சந்தாரம் கூட கிடைக்கல. கமான் மேடம், வாட்டி வாட்ட உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டுல நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் லேடி ப்ளீஸ். ஐயா வை. பொம்பளைய பார்த்தோன்னு தமிழே மறந்துட்டியப்பா. மேடம், ஃபேஸ் பவுடர், லிப்ஸ்டிக், ஏர் ஆயில் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஆஸ்பத்திரி நர்ஸ். இந்த ஊர்ல யாரோ டாக்டர் ஆஸ்பத்திரி வைக்க போறதாக கேள்விப்பட்டேன். உத்தியோகம் பார்க்கலாம்னு வந்தேன். அவர் அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? சரியா போச்சு. அவருக்கு பைத்தியம் பிடிச்சு எங்கேயோ போயிட்டாரம்மா. ஏம்மா, நீ நர்சம்மாவா? ஆமாங்க. உன் பேர் என்ன? லலிதா. உனக்கு குழந்தை வளர்க்க தெரியுமா? ஓ, தெரியுங்க. அம்மா, என்கிட்ட கூட ஒரு குழந்தை இருக்கு, அதை நீ வளர்க்குறியா? அந்த உத்தியோகத்தை நானே தர்றேன். சரிங்க, எனக்கு வேண்டியது உத்தியோகம். எங்க கிடைச்சாங்க? குழந்தைகளுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிக்கிறியா? கொடு. அவன் கேட், பால் புட்டி, விளையாட்டு சாமான் எல்லாம் தரமா? குழந்தை சத்தத்தை விட உன் சத்தம்ல பெருசா இருக்குது. நான் கூட அழுக நிறுத்த மாட்டேங்குது. எப்படி முடியும்? இந்த மாதிரி குழந்தைகளை எடுத்து வளர்த்து அனுபவம் தான் உனக்கு தெரியும். அங்க என்னவா? செருப்பால் அடிக்க. டேய், இவங்க வந்திருக்காங்க, குழந்தைகிட்ட அம்மாவை கொடு. வந்துகிட்டு அம்மா கொடுக்கவா? அர்த்தத்தை பிரிக்கிறீடா? பரவாயில்ல கூட்டம், அது பரம்பரைங்க அது. குழந்தை அம்மாவிட்ட ஏம்மா, குழந்தைய கூட உங்க வீட்டை வாக்கப்பட்டு விட்டு போயிட்டீங்களே, ராத்திரில இருந்து இது வரைக்கும் அதை சமாதானப்படுத்துறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. ஆமா, பெத்த குழந்தை எப்படி ஆளையா காத்துல விட்டு போறீங்களே? எங்க ஐயா கண்ணில் பட்டனால அது உயிர் தப்பிச்சுது, இல்லைன்னா அதுக்கு இது என்ன ஆயிருக்கு? ஆமா, நீங்கெல்லாம் என்ன தாய்மார்கள் தானா? இந்த அம்மா குழந்தையோட அம்மா இல்லடா, குழந்தைய வளர்க்குற ஆயா. ஓ, ஆயா அம்மாவா? என்னங்க நீங்க இதை முதல்ல சொல்லாம என்னென்னலாம் அம்மா, நல்ல சிரமத்தை குறைச்சிங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு.